தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் கட்டபொம்மன் சிலை அருகில் மதுபோதை ஆசாமி ஒருவர் தாறுமாறாக ஓட்டி சென்ற ஆட்டோ எதிரே வந்த பைக்கின் மீது மோதும் சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கிறது. இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் விஜயசங்கர் இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். விஜயசங்கர், விபத்து தொடர்பான முழு விவரங்கள். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அரண்மனை அருகில் மூணாறு செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் கட்டபொம்மன் சிலை உள்ளது. முக்கிய பேருந்து நிலையமான இங்கிருந்து பேருந்து நிலையத்திற்கு செல்லும் அளவில் அரண்மனை வாசலுக்கு எதிராக வேகத்தடை ஒன்று உள்ளது. வீரபாண்டி அருகில் உள்ள கோட்டூரில் இருந்து ஆனந்தன் என்ற கல்லூரி மாணவர் போடியில் உள்ள கல்லூரியில் படிப்பதற்காக இங்கு போடி வந்த பொழுது தனது இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளார். பேருந்து நிலையம் நோக்கி தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது எதிரே வந்து கொண்டிருந்த ஆட்டோ ஒன்று மிக வேகமாக நிதானமின்றி தாறுமாறாக வேகத்தில் வருவதைக் கண்டு ஆனந்தன் அருகில் வலதுபுறம் உள்ள அரிசி கடை அருகில் தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்தியுள்ளார். ஆனால் எதிரே ஆட்டோ வாகனத்தில் வந்த போடி முந்தல் கிராமத்தைச் சேர்ந்த முனிஷ் என்ற நபர் ஆட்டோவின் வேகத்தை குறைக்காமல் வேகத்தடையில் ஏறியதால் நிலை தடுமாறி கட்டுப்பாடிலிருந்து எதிரே நின்று கொண்டிருந்த ஆனந்தனுடைய இருசக்கர வாகனத்தின் மீது வேகமாக மோதியதில் இருசக்கர வாகனத்தில் இருந்த ஆனந்தனும் இருசக்கர வாகனமும் கீழே விழுந்தது. இதனால் ஆனந்தனுக்கு காது அருகே தலையின் ஓரப்பகுதியில் காயமடைந்ததால் அருகில் உள்ள நபர்கள் அவரை மீட்டு அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உடனடியாக போடிநாயக்கனூர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அங்கு விரைந்து வந்த காவல்துறையினர் ஆட்டோ ஓட்டிய முனிஷை ஆய்வு செய்ததில் அவர் குடிபோதையில் இருந்தது கண்டறியப்பட்டது. குடிபோதையில் தாறுமாறாக வாகனத்தை ஓட்டி வந்ததால் எச்சரிக்கப்பட்ட ஆனந்தனுக்கு ரூபாய் 15,000 அபராதம் விதிக்கப்பட்டு எச்சரித்து அனுப்பப்பட்டார். மேலும் இது குறித்து விசாரணை செய்து வருகின்றனர். போடிநாயக்கனூர் பகுதிகளில் தற்போது ஆட்டோ வாகனங்கள் அதிக அளவில் இயக்கப்பட்டு வருகின்றன. அவைகள் அனைத்தும் உரிய அனுமதி பெற்று இயக்கப்படுகிறதா அல்லது உரிய ஆட்டோ ஓட்டும் வாகன ஓட்டிகள் உரிய ஓட்டுநர் அனுமதி பெற்று வாகனங்கள் இயக்கப்படுகிறார்களா என்று போக்குவரத்து காவல்துறையினர் உரிய ஆய்வு செய்ய வேண்டும் என்று இப்பகுதி பொதுமக்களும் சமூகர்களும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இது போன்ற சில நபர்களால் உரிய முறையில் அனுமதி பெற்று ஆட்டோ ஓட்டும் நபர்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படுவதாக ஆட்டோ ஓட்டுநர்களை குறை கூறுகிறார்கள். அமிர்த், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விஜயசங்கர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.